தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலமா என்று சொல்லி சங்கீதம் 59:17 நாம் வாசிக்கிறோம். என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன், என் தேவனுக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். இந்த கால வேளையில தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி நாம் வருவோம். தாவீதும் அப்படித்தான் வந்தார். ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் அவர் அடைக்கலமாக துணையாக இருக்கிறார் என்பது தாவீது அறிந்திருக்கிறார். ஆகவேதான் தாவீது கர்த்தரை அறிந்திருக்கிறார். தாவீது கர்த்தருடைய பாதுகாப்பையும் பராமரிப்பை விரும்புகிறார். அதுபோல தாவீது கிருபையில தேவன் கிருபைக்காக காத்திருக்கிறார். அதுபோல தேவனுடைய கிருபை தாவீதுக்கு இருதயத்துக்குள்ளாக கிரியை நடப்பிக்கிறதா என்பது தாவீது கர்த்தரை துதித்து பாடுகிற இருந்தார். நெருக்கத்தின் சமயத்திலும் சரி, சஞ்சலத்திலும் சரி, தவிப்பிலும் சரி, உயர்ந்த அடைக்கலமாகிய கிறிஸ்துவை தேவனை கர்த்தரை மாத்திரம் அவர் பிரியப்படுத்த உயர்த்த வல்லவராய் இருந்தார். ஆகவே அந்த கர்த்தரை உயர்த்துவதற்கு அவர் வெட்கப்படவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்தே இருந்தார். நாமும் கர்த்தரை சார்ந்து இருப்போம். அதனால்தான் சங்கீதத்துல 91ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு அடைக்கலமானவரே இருக்கிறவரே உன்னதமானவரே என்று சொல்லி ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லுவோம். தாவீதுக்கு அடைக்கலமாயிருந்த தேவன் நமக்கும் அடைக்கலமாகவும் உன்னதராகவும் இருந்து அவரை நாம் உயர்த்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.